எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இப்பொழுதும் மனிதர்களுக்கு வாயில்லாத பிராணியை பார்த்து பொறாமை உள்ளது. ஏனெனில் வாயில்லாத பிராணியை போல் மகிழ்ச்சியாக இருப்போமா என்று. நீங்களும் உங்க அப்பா அம்மா ஒட்டி படிக்கிறதுக்காக வந்துருக்கீங்க. கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல. வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் பின்னாடி சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல இருக்க மாதிரிலாம் இருக்க முடியாது. இந்த ஹாஸ்டலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, 9 மணிக்கு மேல ஹாஸ்டல் விட்டு வெளியே போக கூடாது. 9 மணி ஆன உடனே உள்ள இருக்கணும். உன்னை சேர்த்தான். ரூல் நம்பர் 2, 10 மணிக்கு மேல உங்க ரூம்ல யாருமே போலீஸ் பண்ணக்கூடாது. 10 மணிக்குள்ளேயோ உங்க வீட்டுல இருக்க வேண்டிய உங்க அப்பா மட்டும் யார்ட்ட வேணா போன் பேசுவாங்க. அதுக்கு மேல உங்க போலீஸ் பண்ண பார்த்தோன்னா அங்கேயே உங்க போன் போட்டு உடச்சிருவேன். நம்பர் 3, இந்த ஹாஸ்டல்ல யாருமே அல்கோஹால் கன்சூம் பண்ணக்கூடாது. அப்படி மீறி நீங்க அல்கோஹால் கன்சூம் பண்ணது பார்த்தோன்னா அன்னைக்கே இந்த காலேஜ் ஹாஸ்டல் உங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இந்த ரூல் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. உங்க சீனியர்ஸ் ஏதாவது ரேக் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ்ல யாராவது சரியா பண்ணீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் உடனடியா வர சொல்லுங்க. அப்படி உங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலன்னா இந்த ஹாஸ்டல் குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேன், பாத்துக்கோங்க. ஓகே, காலேஜ் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டைம் ஆயிடுச்சு, தூங்க போங்க. குட் நைட். என்ன இந்த ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலயே? ஆமாண்டா, இந்த ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் நினைக்கிறேன். பயமா தான்டா இருக்கு. என்னடா பயந்துட்ட? அவன ஃப்ரெண்ட் ஆகிட்டா நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்டா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. முடியும்டா. ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆக்க முடியாதா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. மணி 10 ஆச்சு, லைட் ஆஃப் பண்ணி ஒழுங்கா தூங்கு. டேய் சொல்லுடா, வா. ரெண்டு பேரும் வருஷம் தானே? ஆமாண்ணா. நீ என்ன பண்ற? என் அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துட்ற. நீ என்ன பண்ற? என் துணி எடுத்து துவச்சு கொடுத்துட்ற. நாளைக்கு காலையில 2 பேரும் நீ எத்தனை எழுதி கொடுத்துட்றீங்க. இங்க ராகிங்லன்னு சொன்னாங்களா? அப்படிதான் சொல்லிருக்கோம். சொல்றத மட்டும் செய், புரியுதா? அதெல்லாம் முடியாது, நான் ஹாஸ்டல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சரி, நீ போய் சொல்றா. அவன் தான் ஆக்ஷன் எடுத்தா உங்க 2 பேரும் நான் விட்டுறேன். அப்படி அவன் தான் ஆக்ஷன் எடுத்தா 1 வருஷம் நான் சொல்ற வேலை தான் செய்யணும், புரியுதா? அட நீ இருடா. சார் சார், இங்க ஒரு சீனியர்களை ரெக் பண்றேன். யாரு? அவனை கூட்டு நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு கீழே வாடகை என்ன சொன்னியா? சொல்லணும்ண்ணா. உங்க பேரு கோலின்னு சொல்லுவோம். சார் அவர் வரமாட்டாரா சார்? அவர் பேர் கோல்டின்னு சொல்ல சொன்னாரு. சரி, இப்போ டைம் ஆச்சுல காலேஜுக்கு. நைட் பார்த்துக்கலாம், கிளம்பு. பார்த்தா வாடா காலேஜுக்கு டைம் ஆச்சு போலாம். வரேண்ணா. சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன பிரச்சனை. நாளைக்கு வெளில போமா? நீ சொல்லு. எங்க நீ இப்படிதான் சொல்ற, வரவே மாட்டற. சரி, நாளைக்கு எங்க வெளில போலாம். ஏண்டா மணி 3 ஆகுது, தூக்கம் லேட்டா போன் பேசிட்டு இருக்கிற? முக்கியமான காலு, அதான் பேசிட்டு இருக்க. என்ன இப்போ? என்ன இப்போவா? என்னடா மரியாதை பேசிட்டு இருக்கிற? நானும் முதல் நாள் தான் பாத்துட்டு இருக்கேன். உங்க டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸா சுத்தமா சரியில்லை.
நாளைக்கு உங்க அப்பா அம்மா கூட தான் ஹாஸ்டலுக்குள்ள வர. அதெல்லாம் கொண்டு வர முடியாது. நீ சொல்லு. சொல்லு. ஏய் வாடா. ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன். என்னதான் உனக்கு இப்ப பிரச்சனை? என்ன ஆகுது? போய் முதல்ல தூங்குடா போடா. உன் வேலையை பாரு, புரியுதா? வேலையா? என் வேலையை பாக்குறதா? என்னடா என் வேலையை பாக்கணும்? என் மேலே வச்சிட்டீங்களே, உனக்கு நாளைக்கு இருக்குது. போடா. டேய் வா அண்ணா வாடா. தம்பி அம்புத்தி அம்ல பாடம்னா ஏதோ படிச்ச பையன் பழகிட்டு வந்து பாக்குறான். பாடம்னா ஹாஸ்டலோட இருந்துக்க. ஓ டே கண்ணாயுதம். சொல்லுங்கண்ணா. இன்னும் எவ்வளவு துணி துவைக்கணும்? அது இருக்குண்ணா, நிறைய இருக்கு. டேய் சொல்லுங்கண்ணா. துவைச்சு முடிச்சுட்டு கீழே ரூம் கூட்டணும், கூட்டிட்டு. சரி சரி. லீவ் எப்படா விடுவீங்க? அம்மா லீவ்னு கேட்காதடா. இப்பதான் போன மாசம் போயிட்டு வந்தேன். சார் என்னடா மார்னிங் ராகிங் பத்தி சொல்லியிருந்தோம், ஈவினிங் பேசலாம்னு சொன்னீங்க. ஆமால, சரி நைட் பேசலாம். நைட் பேசலாம். ஏய் இங்க வாடா. உன துணி துவைக்க சொன்ன. நீ காலையில எனக்கு அசைன்மெண்ட் பண்ணி தர, நீ நைட்டுக்குள்ள துணி துவைச்சு தர. முடியாதுண்ணா. முடியாதா? என்ன முடியாது? சொல்லுவேன் அவன்கிட்ட, கொண்டுவேன். அண்ணா ரவா வாங்கணும். என்னடா நைட் ரவா கேசரியா? இல்லண்ணே உப்மா தான். ஏண்டா தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கற? ஐயோ அண்ணே குஷு கடிக்குதுனே. சரி தலைவர் பட்டா போடும். வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. என்னடா மணி 2 ஆச்சு, தூங்காம இருக்கீங்க? 2 பேரும் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொன்னோமே சார், சீனியர் ராகிங். அதுவா தம்பி, அண்ணன் கொஞ்சம் பெரிய விட்டுருங்க, ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் சார் நீங்க வாடனா இருக்கீங்க. சாரி சார். ஜெயிச்ச அம்பானி, அப்துல் கலாம், ஏஆர் ரஹ்மான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? உழைப்பு, கான்ஃபிடன்ஸ். மூணாவது ஒன்று இருக்கு, பெயின். அக்செப்ட் த பெயின். அந்த பெயின்ல வலியை ஏத்துக்கோ. தோல்வி, தோல்வின்றவன் சந்திக்கிறாரோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். தோல்வியை நண்பனா இருக்கப்போ நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ரொம்ப மொக்க போட்டல இல்ல சார், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி சார். டைம் ஆச்சு, தூங்குங்க. குட் நைட். இங்க வாடா, சீக்கிரம் வாடா. எப்படி தொடச்சு வை. நீ தொடச்சு வை. முடி தொடச்சு வையா? அதெல்லாம் முடியாதுண்ணா. என்ன திருப்பி முடியாது? அதெல்லாம் முடியாது. என்னடா என்ன திருப்பி முடியாது? பண்ண முடியாதுன்ற என்னடா? என்னடா டேய் செத்துட்டான்டா. செத்துட்டாடா? நீ தான் தள்ளி விட்டு கொண்டுட்ட. நான் எப்பதான் தள்ளி விட்டு போனேன்? கே போச்சுடா. சரி வாழ்க்கையே போச்சுடா.
ஏய் என்னடா பண்ணீங்க? நான் தான் போய் சொல்ல சார். டேய் ரத்தம் மூச்சு கொடுக்கணும். நான் பாக்குறப்ப மூச்சு இருந்துச்சு. பயன்படுத்த தானே சொன்னேன். என்ன இப்படி ஆச்சு? சொல்றா என்ன பண்ண? கொட்டியாரா? நான் எதுவும் பண்ணல சார். ஏண்டா? எதுவும் பண்ணல சார். சரி சரி அழுவாத. ஏய் போ போ பாத்துரு போ. போடா சொல்லிக்கே போ. முதல்ல போ 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 நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்றது? ஓ எப்படின்னா இருக்கீங்க? ஏதோ இருக்க. ஜெயிலே பார்த்து உண்மையை பேசணும்னு நினச்சேனே. நேத்தான் நீங்கள் ரிலீஸ் ஆனீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் அப்போ உண்மையை சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன உண்மை? உங்களுக்கு கதை தெரியுமாண்ணே? டேய் தம்பி, நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டியாடா? போயிட்டு வந்துட்டேண்ணே. நீங்கள் தானே அதுக்குள்ளே மில்லேருந்து வந்துட்டீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குடா தம்பி. ஆரம்பிச்சிட்டானே. நீ படிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும்டா. அண்ணன் மாதிரி நீ கஷ்டப்படவே கூடாதுடா. இதுதான் நானோட ஆசை. கதிர் அதானே நம்ம காலேஜ் வெளில வச்சு ஒரு கும்பல் கொண்டாங்கல்ல? ஆமா. கதிர் என் தம்பின. உன் தம்பியா? அத பழிவாங்க தானே நான் கோல்டியை கொன்னேன். கோல்டிய நீயா கொன்ன? அருள்மணி, நான் பழி வாங்கிட்டேன்டா. இது போதும்டா. அவன் அண்ணன் என் தம்பியை கொண்டான. அதனாலதானே நான் கோல்டியை கொண்டேன். சொல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அநியாயமா எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டீங்களேன்னு. நான் கொல்லடா. நீங்க தானே கொண்டீங்க அவனை. நீங்க தான். நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டா. கஷ்டம் பண்ணுடா. நீங்க நான் அனுபவிச்ச வழியை நீங்களும் அனுபவிக்கணும். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். எதுக்குடா? என் தம்பியை கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சும் அவனை காப்பாத்தாம இருந்தீங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் அவனை விட நீங்க தான் பெரிய குற்றவாளி. இதுலடா பெரிய தப்பு இருக்கு? தப்புதான். நான் எப்படா தப்பு? ஏன்டா இப்படி பண்ண? சாவு. பண்றவன் கெட்டவனா, அந்த தப்ப தட்டி கேட்காதவனும் கெட்டவனா. இந்த கதையில வர ஒவ்வொருத்தனோட மனசும் கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடிக்கு தெரியும் அவன் நல்லவனா இல்ல கெட்டவனான்னு.